உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். இந்த வீட்ல என்னெல்லாமோ நடந்து போச்சு. ஆனா சீக்கிரம் எல்லாம் சரியாயிடும். யாரும் கவலைப்பட வேண்டாம். 20 வருஷத்துக்கு முன்னாடி உன் பொண்டாட்டியால இந்த குடும்பம் இதே நிலைமையில தான் இருந்துச்சு. இப்பவும் அது எங்களை விடாம துரத்திக்கிட்டு தான் இருக்குது. உங்க கவலை எனக்கு புரியுது. எல்லாமே சரியாயிடும்னு நான் நம்புறேன். மாயா இந்த வீட்டு பொண்ணு. அவ ஏதாவது தப்பு பண்ணிருந்தா எல்லார்கிட்டயும் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். டாட், ஐயோ ஐயோ சம்மந்தி, மாப்பிள, உங்களுக்கு மாயா மேல கோவம் இருந்தாலும் அவ இப்போ உங்க ஒய்ஃப். உங்களை நம்பிதான் அவ வந்திருக்கா. நீங்க தான் அவளை பாத்துக்கணும். நான் ஊருக்கு கிளம்புறேன். அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும். கொஞ்சம் இப்படி வாங்கல. ஆ அப்படி என்ன விஷயம் பேச போறாங்க? நாம போய் பார்க்கலாம். பார்வதி, அந்த தட்டை எடுத்துட்டு வா. சொல்லுங்க, என்ன விஷயம்? இந்தாங்க. இத வாங்கிக்கங்க. இது சந்தியாவோட தாலி சரடு. சந்தியா கடைசியா இதை என் கையில கொடுத்து இது மாயாவுக்கு சேரணும்னு சொன்னா. அவளுக்கு தாலி பிரிச்சு கோக்கும் போது இந்த செயின்ல கோத்து போட்டுருங்க. என்ன நீ அந்த ஆள் அவர் பொண்டாட்டியோட செயினை கொண்டு வந்து கொடுக்கறாரு? இந்த குடும்பத்தை அவமானப்படுத்திட்டு ஓடி போன ஓடுகாலியோட தாலி செயினை ஏன் புள்ள அவளுக்கு போட்டு விடணுமா? அது எப்படி நடக்குதுன்னு நானும் பாக்குறேன். வா. இப்ப மாயா மேல எல்லாருக்கும் வெறுப்பு இருக்குன்னு தெரியுது. மாயாவ இங்க யாரும் புரிஞ்சுக்கல. அவ எப்பவுமே இந்த குடும்பத்தோட நல்லதுக்காக மட்டும்தான் யோசிப்பா. அவளை நினைச்சு நீங்க எதுவும் வருத்தப்பட வேண்டாம். எனக்கு என்னங்க வருத்தம்? நீங்க எல்லாரும் இருக்கீங்க. அவளை நல்லா பாத்துக்குவீங்க. அது எனக்கு நல்லா தெரியும். நிச்சயமா அவளை எல்லாரும் ஒரு நாள் ஏத்துப்பாங்க. சரி, வாங்க. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.